119 சங்கீதம் 81 நினைக்கிறேன். என் ரட்சிப்புக்காக என் ஆத்மா தவிக்கிறது அப்படி சொல்றாரு. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது. பார்த்தீங்களா? ரட்சிப்புக்காக என்ன செய்யுது சங்கீதக்காரர் சொல்கிறேன், என் ஆத்மா தவிக்கிறது. நம்ம ஆத்மா நம்ம எதையாவது நினச்சி பார்த்துருக்குறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குமா இல்லையான்னு சொல்லி இப்படிலாம் செஞ்சால் எந்த உபத்திரம் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம செபிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உள்ளத்தை அலசி பார்ப்போம், ஒரு நிமிஷம் உள்ளத்தை அலசி பார்ப்போம். அப்போ தான் நம்ம கர்த்தருக்குள்ளே போக முடியும். ஊழியம் செய்கிறவங்க கரெக்டாக ஊழியம் செய்கிறோமா, கர்த்தர் பிரியமான ஊழியம் செய்கிறோமா நம்ம அலசி பார்க்க வேண்டும். செபிக்கிறவங்க நான் கரெக்டாக செபிக்கிறேன்னா சொல்லி உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம செபிச்சா முடித்தா போயிடுறோம். ஆராதனையில் பங்கு பெறுறவங்க கரெக்டான முறையில் ஆராதிக்கிறேன்னா அலசி பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படலாண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பாருங்கள். அலசி பார்த்தா தான் தேவன் நம்மளோடு பேசுவார்.